ஹலோ ஸ்ட்ரா ஹாட் க்ரூஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2025 நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுருக்கேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது நம்ம பாதியிலே எப்படி சொல்கிறது, இது வேணாம் போதும் அப்படின்லாம் மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு முறை ரீச் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் இப்போது நான் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என் பிஎம்ஐ விட என் பிஎம்ஐ வெயிட்டை விட நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 kg கிட்ட எக்ஸஸ் ஆகிருக்கேன். ஸோ எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் அதை குறைக்கலான்னு பார்க்கும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம ஒரு காலையில் ஒரு லேபுக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு 14 hours இருக்குது. ஸோ அதை எனக்கு மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நான் போக போக அதை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதை நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயர் நான் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 kgs மேக்ஸிமம் 10 kgs குறைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒரு 20 ஏஜ் நீங்கள் 20 ஏஜ் கிட்ட வந்திருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் எதுலையாச்சும் அப்படின்னா சும்மா சொல்ல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே உங்கள் வீட்டில் அண்ணா, வேறு யாராச்சும் பெரியப்பா, மாமா, யாராவது நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்போம், அவங்க பேச்சு கேளுங்க. பிகாஸ் இப்போது எனக்கெலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதை நான் கேட்குற நிலமையில் இல்லை. அந்த டைமில் எனக்கு அந்த வயசில் ஒன்றுமே புரியல. ஸோ இப்போது உதாரணத்துக்கு ஒரு கோல்டே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 4 years பேக்லாம் பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதை எப்படி செலவு பண்ணேன்னு எனக்கே தெரியாது. இப்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் கூட கிடையாது. ஸோ அந்த டைமில் எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. பட் நான் அந்த இடத்துல இல்லை. எப்படின்னா வீட்டை விட்டு தள்ளி கொஞ்சம் அப்படி இருந்துட்டேன் நான். ஸோ அந்த டைமில் யாராச்சும் என்கிட்ட சொல்லி, ஸோ யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணப்பா, கோல்டு வாங்கி வைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டைமில் நான் அதை கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. ஸோ நான் நிறைய விட்டுட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிகம் 20 ஏஜ் அப்படின்னு ஆயிடுச்சுனாலே நீங்கள் எதையாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் 25, 26 வரும்போது அந்த நீங்கள் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அந்த 20 to 26 வரீங்க தெரியுமா, அந்த பிட்வீன் கேப் தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிங்கிறதே உங்களுக்கு அங்கே தான் வருது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 2026 நானும் கொஞ்சம் நல்லபடியாக யூஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். யூஸ் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் 26 நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏஜ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என் ஃபோனும் வேறு உடஞ்சி டிஸ்பிளே போயிடுச்சு. இப்போது சும்மா வீடியோ எடுத்தாலே பார்த்திங்கன்னா அந்த சுடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 months நானும் மொபைலை மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு எனக்கே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேக் ஆகுது, கொஞ்சம் சங்கட்ட குஸ்காவாக இருக்குது நமக்கு. ஸோ மறக்காமல் ஸோ நீங்களும் உங்களோட ஹெல்த் அண்ட் லைஃப்பை அண்ட் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நானும் என்னோட 2026 எனக்கு ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. இப்போ தான் சொன்னேன், வெயிட் லாஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணணும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். சரியா, நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு எங்கேஜிங்காக இருந்தால் தான் அவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னோடய கடமை தான். பட் நான் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அதுக்கான ரிசல்ட்ஸ் வராதப்போ நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்டில் கூட பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நிறைய போடலை, நானும் நிறைய சொல்லலை. ஸோ அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருக்கு. என்னோடய வேலையை நான் கரெக்டாக பார்த்தா அவங்களுடைய ஒர்க்கை அவங்க எனக்கு பலனை எனக்கு தருவாங்க சப்ஸ்கிரைப் மூலமாக. ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தது. ஸோ பாய் மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா தம்பிஸ் எல்லோரும் இந்த 2026 நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய்.